ஸோ ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படம் பார்த்தேன். பேருக்கு ஏற்ற மாதிரி பிராண்ட் நியூ, அதாவது இந்த கோட்டெல்லாம் அழிங்க, முதல்ல இருந்து கோட்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த கொஞ்சம் புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. இப்போ டிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்கு வந்து சூப்பர்மேன் படம் டைரக்ட் பண்ணியிருப்பார். அதில் இருக்கிற ஹீரோ வந்து எல்லாமே கொஞ்சம் மாற்றி இப்போ புதுசாக சூப்பர்மேன் எடுத்தாங்க. எதுனாலன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதில் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். இப்போ வந்து அதை கொஞ்சம் நார்மலாக எடுக்கிறாங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒரு சில டோன் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து அது அவெஞ்சர்ஸ் புரிஞ்சு அதுக்காக தான் அதுக்கு ஒரு பிளாட் செட் பண்ணுறதுக்கும் நம்ம மைண்டை வந்து ஒரு ஒரு வார்ம் அப் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த படம் மேஜராக எடுத்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். ஒன்று, மற்ற எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் தான் இருப்பான். சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் இந்த மல்டிவர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா வில்லன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. பட் எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தது. இதில் வந்து அந்த மாதிரி ஒரு வில்லன் அப்படின்னு இருக்காது. இதில் 2-3 வில்லன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துன்னா ஸ்கார்பியோ மேன் ஒருத்தர் இருப்பான். அதே மாதிரி நிஞ்சா மாதிரி சில கேரக்டர்ஸ் வருவாங்க. அவங்க கூட ஸ்பைடர்மேன் ஃபைட் பண்ணுற மாதிரி ட்ரெய்லர்ல இருப்பாங்க. ஸோ வந்து இதில் ஒரு வில்லன் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. ஸோ ஃபைட் டெக்னிக் ஆகட்டும், ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக டெக்னிக் ஆகிடுச்சு. இன்னொன்று, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பழைய ஹல்க் இதில் கொண்டு வந்துருக்காங்க. இதுவும் வந்து ஸ்பாய்லர் இல்லை, இதில் எப்படியும் ஸ்பாய்லர் இருக்க போட்டுருக்க. ஸோ ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹல்க்கு வந்து அவெஞ்சர்ஸ்லையும் சரி, அதே மாதிரி ஹல்க் சீரியஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் பிளே பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு ஆடியன்ஸும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹல்கோட சீரியஸும் சரியா போகும். ஸோ இதுல இந்த பழைய ஹல்கே கொண்டு வந்துருக்காங்க. மெயின் தேங்க்ஸ் டு டோனி ப்ரொடக்ஷன். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெயின் கதை, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க லைக் இந்தியா அவங்க யாருன்னு மாற்றிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கும். ஸோ இதில் வந்து அதே மாதிரி நியூவும் வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் அந்த லோன்லினஸையும் அந்த எமோஷனல் அன்அவைலபிலிட்டியும் எப்படி ஹீரோ ஹேண்டில் பண்ணுறாங்கிறத நல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஒரு மேஜர் பாசிட்டிவாக அந்த படத்தில் என்ன பார்த்தோம்னா இந்த கேமரா டெக்னிக்கல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா ஸ்பைடர்மேன் படத்துலையும் எப்படி இருக்குன்னா, ஒன்னா ஒரு 3rd person வியூல இருந்து ஸ்பைடர்மேனை பார்க்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் ஜம்ப் பண்றாங்கன்னா நம்ம ஒரு ரூஃப் டாப்ல இருந்தாவோ இல்லை ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்தாவோ பார்த்தோம்னா ஸ்பைடர்மேன் போறதை எப்படி பார்ப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டி அதுக்கப்புறம் அந்த படத்துல எப்படி இருக்குன்னா டாப் ஆங்கிள் கட்டுறது, இல்லாட்டி கேமரா பின்னாடியே ஒரு ஒரு மோஷன்ல ஃபாலோ பண்றதா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதுல ஒரு சில ஃபியூ செகண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா நம்மளே வந்து அந்த பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்ஸை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. மேபி அது 3Dங்கிறனாலையும் இந்த எஃபெக்ட் இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் பார்த்தது, பாசிட்டிவ்ல சொன்ன மாதிரி இதுல ஒரு வில்லன் இல்லைங்கிறதே இதுக்கு ஒரு நெகட்டிவாகவும் இருக்கு. ஏன்னா மற்ற எல்லா படத்துலையும் ஒரு வில்லன்னா அவனுக்கான ஒரு கேரக்டர் ஆர்க், ஹீரோவை தாண்டி வில்லனுக்கும் அந்த ஈக்குவல் கேரக்டர் ஆர்க். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காப்ளின் ஆகட்டும், இல்லை இந்த ஆக்டோபல் அண்ட் அந்த டெக்னாலஜிக்கு வரவங்க அந்த ஆப்டர், அந்த வில்லன் எல்லாருமே இனிஷியலா வந்து ஸ்பைடர்மேனுக்கு ஒரு மென்டர் மாதிரி இருப்பாங்க. லேட்டரா தான் அந்த ஒரு மெஷின்ல ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகி அவங்க வில்லனா மாறுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கும். அதே மாதிரி எண்ட்லேயுமே அவங்க தெரிஞ்சு ஒரு கட்டத்துல ஸ்பைடர்மேனே அவங்க காப்பாத்துற மாதிரி இருக்கும். பட் இதுல அந்த மாதிரியான ஒரு ஆர்க் இருக்காது. இப்போ அதுல ஸ்கார்பியோன்னு ஒருத்தன் காட்டுவோம் வந்து எதுக்கு வந்து அங்க சண்டை போடுறாங்க, ஏன் சண்டை போடுறாங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு டீடைல் இல்லாத மாதிரி. தென் அதே மாதிரி நீங்க ட்ரெய்லர்ல பாக்குறப்போ இந்த நிஞ்சா ஃபைட்ஸ் எல்லாம் வரும். படத்துல பார்த்தோம்னாலும் அது வந்து வேற மாதிரியும் காட்டியிருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். தென் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மற்ற இதுல வந்து என்னன்னா ஒரு சாலிடான ஒரு கதை இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாலிட் கதை இல்லாத மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைடர்மேன் வந்து லைக் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்றான், அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம், இந்த மாதிரி தான் படம் மூவ் ஆகும். நீங்க ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க ஸ்பைடர்மேன் வந்து மியூட்டேட் ஆகிற மாதிரி டிஎன்ஏ மாற்றி அப்புறம் இந்த நிஞ்சாஸோட ஃபைட் பண்ற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. பட் அது ஆக்சுவல் பிளாட்டா இல்லை அந்த பிளாட்டுக்கு கதை பிளாட்டுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு நீங்க படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா சப்போர்ட் ஆகல. அது வந்து ஒரு மெயின் இஷ்யூமே இல்லாத மாதிரி தான் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. தென்
மல்டிபிள் கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹல்க் ஆகட்டும், அதே மாதிரி பனிஷர், பிளாக் விடோ, இவங்க எல்லாத்தையுமே வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு அவங்கள வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இனி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலையும் வரப்போறாங்கிற மாதிரி மேபி அதுக்காக காட்டியிருக்கலாம். பட் ஒரு சாலிட் ரீசன் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃபன் மூமெண்ட், அந்த ஒரு கேரக்டருக்கான ஒரு சைட் டிக்காகவும் இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு டிப் இருக்கு, அதை ஃபில் பண்றதுக்கு இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர, ஒரு பிளாக் விடோன்னு அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் மூவி வந்திருக்கு, அவங்க தான் நியூ அவெஞ்சருங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன இதா காட்டுறது வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா இல்லை. இந்த சாலிட் கதை இல்லாதது, அதே மாதிரி மல்டிபிள் கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றப்போ இது எல்லாமே பார்த்தா எப்படி இருக்குன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் டைம் லைன்ல இருக்கு, இன்னும் ஒரு சில மாதத்துல வரப்போகுது அப்படிங்கிறப்போ அதுக்கான ஒரு பிளாட் மாதிரி தான் தெரியுதே தவிர, இது உண்மையானமோ ஒரு ஸ்பைடர்மேனுக்கான ஒரு கதையோ இல்ல ஸ்பைடர்மேனோட ஆர்க் டெஃபினேஷன் மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு சில கேரக்டர்ஸ், மெயினான கேரக்டர்ஸ், அது வந்து வில்லனாவோ இல்லாட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் ஹீரோ கேரக்டரோ இல்லை ஒரு வெயிட்டேஜான கேரக்டரை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல காட்ட போறோம். அந்த கேரக்டருக்கு தனி ஸ்கிரீன் ஸ்பேஸ் வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பனிஷருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீரியஸ் இருக்கு, பிளாக் விடோக்குன்னு ஒரு செப்பரேட் மூவியே வந்தது. அந்த மாதிரியான ஒரு செப்பரேட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்க முடியாது, மேபி டியூ டு த டைம் லைன் ஆர் டியூ டு த பட்ஜெட். அதனால ஸ்பைடர்மேனுங்க மாதிரி ஒரு படம் எடுத்து அதுல இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் வந்து ஸ்பைடர்மேனை லைட்டா டீஸ் பண்ணி அதுக்கப்புறம் செப்பரேட்டா ஸ்பைடர்மேன், இப்போ இருக்கிற நியூ ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் வந்துச்சா, அந்த மாதிரி மேபி மற்ற கேரக்டர்ஸை வந்து இந்த படத்துல இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காகவே இந்த படம் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்க ஃபைனலா இந்த படம் தியேட்டர்ல போய் பார்க்கலாமா ஒர்த்தா இல்ல ரீகேப்லயே பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் பார்த்தா தான் அவெஞ்சர்ஸ் நிறைய விஷயம் கனெக்ட் ஆகும். பட் அதுக்காக ஒரு 500 டிக்கெட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுமான்னு கேட்டா, என்ன கேட்டீங்கன்னா நீங்க அதை சேவ் பண்ணிட்டு நீங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு நீங்க அதை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஓவரால் ரிவ்யூ. இது இல்லாம படம் பார்க்குறப்போ என்னோட இன்ட்யூஷன் சில டூம்ஸ்டேயோட பிளாட்டை இப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இட் மைட் இன்க்ளூட் சம் ஸ்பாய்லர்ஸ். ஸோ நீங்க படம் பார்க்கணும்னு டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு வந்து இது பார்க்கலாம். நான் டைம் லைன் ஸ்டாம்ப் நான் அட்டாச் பண்ணேன். ஸோ என்னன்னா, ஸோ நவ் கம்ஸ் தி ஸ்பாய்லர். இதுல வந்து ஜீன் கிரே அப்படிங்கிற அந்த எக்ஸ்மேன்ல வர கேரக்டர் வந்து படத்துல மேஜர் வில்லன் மாதிரி இதுல காட்டியிருக்கிறாங்க. தென் ஆஸ் யூஷுவல் அவங்க வில்லன் இல்லை, திருந்துற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஸோ எக்ஸ்மேன் அந்த டார்க் ஃபீனிக்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, லைக் மேபி 5-6 years பிஃபோர் வந்து நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து எப்படின்னா ஒரு வில்லன் இருப்பான், எந்த எக்ஸ்மேன்னாலையும் அந்த வில்லனை வந்து கொல்லவே முடியாது. ஜீனால அந்த பவரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 20 years பிஃபோர் வந்த படத்துல வந்து உல்வரீனே அந்த ஜீனை கொன்றுவோம். ஏன்னா ஜீனால அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ரொஃபஸரும் சொல்லுவான் இல்லை கொன்றுன்னு. எக்ஸ்மேன் வந்து உல்வரீன் வந்து அந்த ஜீனை லவ் பண்ணாலும் கொன்றுவான் கடைசியில. அதுக்கப்புறம் வந்தது லாஸ்ட் 5 yearsல அந்த டார்க் நியூஸ்ல வந்தது, ப்ரொஃபஸர் வந்து ஜீனை மென்டர் பண்ணி அந்த பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியும், அந்த ஃபைனல் வில்லன் ஒருத்தர் இருப்பான், இந்த பிரமிடு எஜிப்ட் பிரமிடுக்குள்ள இருந்து ஒருத்தர் வில்லன் வந்த மாதிரி இருப்பான், ஸ்கிரீன் ஷாட்ல அட்டாச் பண்ணி. ஸோ அந்த வில்லனை வந்து யாருனாலையும் கொல்ல முடியாம இருக்கும், ஈவன் ப்ரொஃபஸர்னாலேயே கொல்ல முடியாம இருக்கும். இப்போ கடைசியில தான் வந்து அந்த ஜீனோட ஃபுல் பவரை அன்லீஷ் பண்றப்போ அந்த வில்லனை கொன்றாங்க. மேபி இதுலயுமே இந்த ஸ்பைடர்மேன்ல பாத்தீங்கன்னா ஜீனுங்கிற அதே கேரக்டர், பேரு அதே தான், அதே பவர் தான். ஸோ சேம் கேரக்டர் இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் வந்து அந்த வில்லன் கூட ஃபர்ஸ்ட் ஜீன் கிரே போற மாதிரியும், தென் ஃபைனலா ஏன்னா வில்லன் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல எல்லாத்துக்கும் தெரியும் ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் வில்லனா வர போறாங்க. ஸோ அந்த வில்லனை கடைசியில எந்த அவெஞ்சர்னாலையும் கொல்ல முடியாம இவங்க ஒரு வெயிட்டான பாயிண்டா அவங்கள கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த ஜீன் கிரே கேரக்டர் ஆச்சு வரலாம். எதை வச்சு சொல்றேன்னா, டார்க் ஃபீனிக்ஸ் மூவி அதே மாதிரி அவெஞ்சர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல எந்த அவெஞ்சர்னாலையும் ஈவன் அயன்மேன்னாலையும் தேனாஸை கொல்ல முடியாதப்போ கேப்டன் மார்வல் வந்து ஒரு டஃப் ஃபைட் தேனாஸ் கொடுப்பாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி தான் இவரும் அயன்மேனும் அந்த ஹேண்டில் இது பண்ணுவார், ஸ்டோன்ஸ் எல்லாம் கிராப் பண்ணி. மேபி அந்த மாதிரியான ஒரு வெயிட்டான கேரக்டருக்கு ஒரு கேப்டன் மார்வல் மாதிரி யூஸ் பண்றதுக்கு
ஜீன் கிரேவை அவெஞ்சர்ஸ் குயின்ஸ் டேல யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னோட டோட்டல் ப்ரிடிக்ஷன் டோட்டல் எனி பேஸ். படம் வந்தால் தான் தெரியும். மேபி படம் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். மேபி அப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இதுக்கான ரீகேப். சரி.